இசைப்பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள். ரிகா சரி சா நித பாத சனி சா, ரிகா சரி சா நித பாத சனி சா, ரி சனி சரி ரிகா சரி சகரி சரி சா, ரிகா சரி சா நித பாத சனி சா, ரி சனி சரி ரிகா சரி சகரி சரி சா, ரிகா சரி சா நித பாத சனி சா. இந்த பாடலை நாம் அடிக்கடி கேட்டுள்ளோம். இது நிச்சயமாக எந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கணபதி அவர்களின் பாடல். இந்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியது மிகவும் பிரபல்யமான பாடல். கேட்காதவர்கள் இருக்க மாட்டார்கள். இது பாடல்களிலேயே ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பிடித்துள்ளதாக நாம் அறிகின்றோம். இது ஓடும் ஓட்டம் மிக இனிமையாக உள்ளது, மனதை வருடக்கூடியதாக உள்ளது. இது என்ன என்று நாம் இதனை தேடி பார்க்கும்போது இது குறிப்பிட்ட வகையான ஒரு ராகத்தில் அமைந்திருப்பதாக அறிய வருகிறது. என்ன ராகமாக இருக்கும்? நடபைரவி என்று நாம் ஏற்கனவே பார்த்த அந்த ராகத்திற்கு அடுத்த ராகமாக வருகிறது. நடபைரவியின் சாயலை முழுக்க அறிந்துள்ளோம், அதனை தாய் ராகமாக அறிந்துள்ளோம், அதனில் வரக்கூடிய செய்ரகங்கள் பற்றி அறிந்துள்ளோம். ஓரளவிற்கு பாடல்கள் இருப்பை வைத்து முக்கியத்துவம் வாய்ந்த ராகங்களாக பார்த்து விட்டோம். இப்பொழுது மற்றொரு அடுத்த தாய் ராகமாக 21வது தாய் ராகம் வரக்கூடிய கீரவாணி என்ற இந்த ராகம் பற்றி நாம் பார்க்க உள்ளோம். மிக பிரபலமான பாடல்கள் உள்ளன. பழங்காலம் தொட்டு அநேக பாடல்கள் வந்துள்ளன. சமீப காலத்தில் 70கள் 75களுக்கு பிறகு இளையராஜா அவர்கள் வந்த பிறகு இளையராஜா அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு ராகம் போல அடிப்படையாக அமைந்திருப்பதாக நாம் யூகிக்கின்றோம். ஏனென்றால் அநேக பாடல்களை அவர் தந்துள்ளார். பிற இசையமைப்பாளர்களும் பாடல்களை தந்துள்ளார்கள். நாம் இந்த பாடலின் ராகம் கீரவாணி என்பதை அறிந்து இது 21வது ராகமாக தாய் ராகமாக வருகிறது என்பதை பற்றி அறிகின்றோம். இதனில் உள்ள ஸ்வர அமைப்பு நிச்சயமாக நடபைரவிக்கு அடுத்து வரக்கூடியதாக இருக்கும்போது ஒரே ஒரு ஸ்வர மாற்றத்தை மட்டுமே இது கொண்டிருக்க வேண்டும். அதுதான் உண்மை. நடபைரவியில் சிறிய நிஷாதம் உபயோகமானது, இங்கு பெரிய நிஷாதம் வருகிறது. இது ஒன்றுதான் வேறுபாடு. அதனுடைய ஸ்வர அமைப்பு எண்ணை பார்க்கும்போது 1 3 4 6 8 9 11 1 என்று வந்தது. இங்கு அதே 1 3 4 6 8 9 12 என்று வருகிறது. 11 என்பது சிறிய நிஷாதம், கைசி நிஷாதம். 12 என்பது பெரிய நிஷாதம், காகலி நிஷாதம். இந்த காகலி நிஷாதம் இங்கு வருவது அப்படியே இந்த பாட்டினுடைய இந்த ராகத்தினுடைய சாயலையே நடபைரவிலிருந்து முழுக்க வேறுபடுத்தி விடுகிறது. இது மிகவும் உருக வைக்கக்கூடிய பாடல்களை தாங்கிய ராகமாக வருகிறது. இந்த ராகத்தில் எவ்வாறு இதனுடைய ஆரோகணம் அவரோகணம் சரிகம பத நீச சனித பமகரிச, சரிகம பத நீச சனித பமகரிச என்று இந்த முழுக்க இந்த விளைவை ஒரு நிஷாதம் அப்படியே அபகரிக்கிறது. இந்த மத்திய ஸ்தாயியில் சென்று கொண்டு பெரிய நிஷாதம் அடுத்து மேல் ஷட்ஜம், மேல் ரிஷபம், மேல் காந்தாரம் என்று போகும்போது மிகவும் அலாதியாக இதனை எடுத்துச் சொல்வதை நாம் அறிய முடியும். ஆக அன்பர்களே, தற்பொழுது கீபோர்டின் வாயிலாக இந்த ராகத்தினுடைய ஆரோகணம் அவரோகணத்தினுடைய அமைப்பு என்ன என்பதை பார்ப்போம். அதற்கடுத்து இதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு பாடல்கள் அமைக்கப்பட்டுள்ளன, எந்த அளவுக்கு வசீகரிக்கக்கூடியனவாக உள்ளன என்பது பற்றியெல்லாம் பார்ப்போம். ஆகவே தற்பொழுது நாம் இந்த ராகத்தினுடைய ஆரோகணம் பற்றி, அதன் அமைப்பு பற்றி, எந்த வகையில் நாம் இப்போ சொல்லிய விவரங்களை பலகையில் ஸ்வர அமைப்பை எழுதி அது எவ்வாறு இசைக்கு வருகிறது என்பது பற்றி நாம் அறிய முயல்வோம். இந்த கீரவாணி என்ற இந்த ராகம் 21வது ராகமாக வருவதாக அறிந்துள்ளோம். இங்கு வரக்கூடிய ஸ்வரங்கள் ஷட்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், காகலி நிஷாதம், மேல் ஷட்ஜம்.
இந்த மேல் ஷட்ஜம் நீட்டு என்று சொல்லக்கூடிய மேல் இந்த காகலி நிஷாதம் கைசிகி நிஷாதமாக ஏற்கனவே வந்திருந்ததை இதற்கு முந்தைய நடுபைரவியில் பார்த்தோம். ஆகவே அதனுடைய எண் 11, இதனுடைய எண் 12. இன்று குறித்துள்ளது 12 என்றால் காகலி நிஷாதம், 11 என்றால் கைசிகி நிஷாதம். இவ்வாறாக எண்ணை வைத்து நான் அதனுடைய இட அமைவை நாம் எளிதாக தெரிந்து கொள்ளலாம் என்பதற்கான அந்த உபரியான ஒரு நமக்கு எளிதாக புரிந்து கொள்வதற்காக இந்த கட்டங்களை வைத்துள்ளோம். ஆகவே இதனுடைய ஸ்வர அமைப்பு ஏற்கனவே பார்த்துள்ளோம். சரிகம பத நீச சநீத பமகரிச என்று வருகிறது. இதனையே இசைத்து பார்க்கும்போது இது அப்படியே அடுத்த கட்டத்திற்கு மேல் ஸ்தாய்க்கு செல்லும்போது இன்னும் இனிமை கொடுக்குது. என்று ஒரு இனிமையை தரக்கூடியதாக அந்த ஸ்வரக்கூட்டு நமக்கு தெரிகிறது. ஆகவே அன்பர்களே, இந்த கீரவாணி என்ற ராகம் மிகுந்த எண்ணிக்கையில் உருக்கமாக மனதை வருடக்கூடிய பாடல்களை கொண்டிருப்பதாக அறிகின்றோம். தற்பொழுது சினிமா படங்களில் எவ்வாறு இந்த ராகம் வெவ்வேறு பாடல்களை கையாளப்பட்டுள்ளது, எந்தெந்த காலங்களில் என்னென்ன பாடல்கள் இனிமையான பாடல்களாக வந்துள்ளன என்பது பற்றியெல்லாம் பார்ப்போம். இதனில் பெரும்பாலான பாடல்கள் 1970களுக்கு பிறகு 75க்கு பிறகு இளையராஜா அவர் வந்த பிறகு பட்டியலில் அதிகமான பாடல்கள் உள்ளன. அதற்கு முந்தைய காலத்திலும் 1945களிலிருந்து வந்தன. ஆனால் இதில் என்ன ஒரு இனிமை என்றால், இந்த கீரவாணியின் உபயோகம் இடை இசையிலும் சரி முன் இசையிலும் சரி பழங்கால பாடல்கள் மிக எளிமையாக இனிமையாக கையாளப்பட்டுள்ளன. தற்காலத்தில் இசைக்கருவிகளின் ஆளுமை அதிகமாக வந்திருப்பதனால் பழைய காலத்து பாடல்கள் போல தெளிவான ஒரு ஓட்டத்தை நாம் இங்கு உணர்வதற்கு வாய்ப்பு குறைவாக கருதுகிறோம். ஆகவே இந்த பாடல்கள் பழைய காலத்திலிருந்து வந்த பாடல்கள் எத்தனை பாடல்கள் உள்ளன, எவ்வாறு அந்த பாடல்கள் இசையமைப்புள்ளன என்பது பற்றி பார்ப்போம். இப்பொழுது இந்த கீரவாணியில் ராகத்தில் அமைந்த பாடல்கள் பற்றி தற்பொழுது பார்ப்போம். முதலில் சீர்காழி கவுந்தரராஜன் அவர்கள் கணபதியின் மீது பாடிய அந்த பாடலை முன்னோட்டமாக இசைத்து பார்ப்போம். இதுபோலவே 1955இல் போர்ட்டர் பொன்னுசாமி என்ற படத்தில் வருந்தாதே மனமே என்று ஒரு ரயில் பயணத்தில் அதாவது வறுமையில் வாடும் குடும்பத்தினர் பாடும் பாடலாக ஒன்று அருமையான டிஆர் பாப்பா அவர்கள் இசையில் அருமையான பாடலாக விஸ்வநாத ராமமூர்த்தி அவர்கள் இசையில் வருந்தாதே மனமே என்ற பாடல்.
இதனையடுத்து 1956 ரம்பையின் காதல் என்ற படத்தில் டிஆர் பாப்பா அவர்கள் இசையில் திருச்சி லோகநாதன் பாடிய பாடல் சமரசம் உலாவும் இடமே என்ற பாடல். இதனடுத்து 1959 மரகதம் என்ற படத்தில் ஜேபி சந்திரபாபு எஸ்எம் சுப்பையா நாயுடு அவர்கள் இசையில் குங்குமம் பூவே கொஞ்சம் பிராவி என்ற பாடல் பாடியுள்ளார். அடுத்து 1960 மன்னாதி மன்னன் என்ற படத்தில் விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள் இசையில் கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமை என்ற பாடல். அடுத்து 1961 தேனிலவு என்ற படத்தில் ஏஎம் ராஜா அவர்கள் இசைத்து பாடிய பாடல் பாட்டு பாடவா பார்த்து பேசவா. அடுத்து 1961 ஏஎம் ராஜா ஜானகியுடன் சேர்ந்து பாடிய பாடல் அதே படத்தில் தேனிலவு படத்தில் ஓஹோ எந்தன் பேபி என்ற பாடல்.
அடுத்து 1962 அன்னை என்ற படத்தில் ஆர் சுதர்சனம் இசையில் சந்திரபாபு அவர்கள் பாடிய புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை என்ற பாடல். அடுத்து 63 கற்பகம் என்ற படத்தில் விஸ்வநாத் ராமூர்த்தி அவர்கள் இசையில் சுசீலாமா பாடிய மன்னவனே ஆழலாமா. அடுத்து 1971 இருதுருவம் என்ற படத்தில் தேர்வாக்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே. அடுத்து இந்த பாடல்களில் நாம் பார்க்கும்போது ஒரே மாதிரியான இந்த ஸ்வர ஓட்டங்கள் ஓடுவதை அறிகின்றோம், ஒரு இனிமையை தருவதாக அறிகின்றோம். ஆகவே இந்த வகையில் 71 வரையில் நாம் பார்த்துள்ளோம். இதற்கு அடுத்த கட்டங்களில் இளையராஜா அவர்களின் பாடல்கள் எண்ணிக்கையில் அதிகமாக வருவதை அறிய உள்ளோம். அடுத்த எபிசோடில் மீதமுள்ள பாடல்கள் பற்றி தொகுத்து செல்வோம். இது 1-2 எபிசோடுகளில் முடியாது, காலமிட்டு ஒரு 10 வருட இடைவெளிகளில் வந்த பாடல்கள் என்று எண்ணிக்கைக்கு ஏற்ப வைத்து நகர்வோம். ஆகவே அன்பர்கள், இங்கு நாம் கண்ட இந்த கீரவாணியின் ஸ்வர ஓட்ட தொகுப்பு தந்த இனிமையை நாம் நன்றாக அறிகின்றோம். எங்கு சென்று பார்த்தாலும் இதனுடைய சாயல் நமக்கு பிடிபட்டு விடும். ஆகவே அடுத்து இதை பற்றி மேலும் தொடர்ந்து பாடல்களை பார்க்க வேண்டும். ஆகவே இங்கு நாம் காணும் இனிமையை மேலும் விரிவுபடுத்தி காண்பதற்கு அன்பர்கள் தொடர வேண்டுகின்றேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதனில் தங்களுக்கு பிடித்திருந்ததை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு இதை பின்பற்றுவதற்கு அடிப்படை இசை தேடலில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கின்றோம் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி. ஆகவே அன்பர்கள் ஆறுதலாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி நமக்கு ஆறுதலை தந்து மேலும் இந்த இசை தேடல் பற்றி தொடர்வதற்கு வாய்ப்பளிக்குமாறு வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.